இந்த 2026ஆம் ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாக தொடங்கி மே 1 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய முக்கிய நிகழ்வோட ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது. ஸோ இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமானது ரொம்ப சிறப்பாக இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதிலே 2026 சித்திரை திருவிழாவான முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் பார்த்திங்களா ஏப்ரல் 19 2026 தொடங்கி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் ஏப்ரல் 27, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் 29, தேரோட்டம் ஏப்ரல் 30, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய சம்பவமானது மே 1ஆம் தேதி 2026 நடக்க இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக இந்த கள்ளழகர் பார்த்திங்களா ஏன் வைகை ஆற்றில் இறங்குறாரு, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சிறப்புகள் பற்றின முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். இந்த வைகை ஆற்றில் இந்த கள்ளழகர் ஏன் இறங்குகிறாரு, இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சித்திரை தேரோட்டத்தில் இந்த மதுரை கள்ளழகர் இறங்கக்கூடிய இந்த வைபவத்துக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து கூடுவாங்க. அந்த வைபவத்தை காண்பது எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படிங்கிற பற்றின முழுமையான நம்ம தகவலையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தாங்க மே 1ஆம் தேதி 2026 சித்திரை 18 இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வேடத்தில் வரக்கூடிய அழகர் தங்கை மீனாட்சியோட திருமணத்தை நேரில் காண தவறியதுனால வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிவார். ஸோ இந்த கள்ளழகர் பார்த்திங்களா அதிகாலையில் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி ஆற்றில் இறங்கக்கூடிய காட்சியானது நடைபெறும். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது சைவ மீனாட்சி மற்றும் வைணவ அழகர் ஒற்றுமையை பறைசாற்றும் விழாவாக இருக்கும். திருவிழாவோட நிகழ்வுகள் பார்த்திங்களா ஏப்ரல் 19 கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏப்ரல் 28 மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும். தொடர்ந்து மே 1 கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். கள்ளழகர் ஏன் இந்த ஆற்றில் இறங்குறாரு, மேலுமே இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். மேலுமே இந்த சித்திரை தேரோட்டத்துக்கு மதுரை சித்திரை தேரோட்டத்துக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த கள்ளழகர் சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அழகர் ஆற்றில் இறங்குதல் அப்படிங்கிறது கள்ளழகர் ஆற்றில் இறங்குறதுங்க தமிழ்நாட்டோட பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றுமை திருவிழா இருக்குது. இது மதுரை மாநகரில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியோட திருக்கல்யாண திருவிழாவோடு இணைத்து கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் பொதுவாகவே தமிழில் முதல் மாதமான இந்த சித்திரை மாத பிறப்பை சித்திரை திருவிழாவாக ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவோம். இதில் பார்த்திங்களா சித்திரை திருவிழா மதுரையில் வருடப்பிறப்போன சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக, அதாவது 10 நாட்கள் கொண்டாடப்படுகிற 10ஆம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது நடைபெறும். மதுரையோட திருமாலின்சோலையில் விற்றிருக்கக்கூடிய கள்ளழகர் தன்னோட தங்கைக்கு மீனாட்சியோட திருமணத்திற்காக தாமதமாக வருகிறாரு. அதற்குள்ள மீனாட்சியோட திருமணமானது முடிந்து விடுகிறது. இதனால் ரொம்ப கோபமடைந்த அழகர் பார்த்திங்களா வைகை ஆற்றில் நீராடிவிட்டு தங்கையை காணாமலேயே வீடு போகிறாரு. இந்த நிகழ்வு தான் திருவிழாவாக நம்ம கொண்டாடப்படுகிறது. இந்து சமயத்தில் பல்வேறு சமய பிரிவுகள் இருந்தால் கூட சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி இரு பிரிவுகளில் பெரும் கருத்து வேறுபாடுகளும் ஒற்றுமையின்மையும் இருந்து வந்தது. சைவ திருவிழா வைணவ திருவிழா என சமயங்கள் தொடர்புடையதாக மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த திருவிழாவும் இருக்கும். இரு சமயங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் ஒரு நோக்கத்தோட மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு விழாக்களையும் ஒன்றாக இணைச்சி ஒரே விழாவாக ஆக்கினார். இதனால் தேனூரில் வைகை ஆற்றில் இறங்கி வந்த அழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும்படியாக விழாவானது மாற்றி அமைச்சாங்க. மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையோட திருமணத்திற்காக வருவதாகவும் தான் வருவதற்குள்ள திருமணம் முடிந்து விடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் புதிய கதையும் தென்படுது. ஆனால் மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் தரவே அழகர் பார்த்திங்களா வைகை ஆற்றில் எழுந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது பழமையான ஒரு புராண கதையாக இருக்குது. இதில் முதல் நாள் பார்த்திங்களா மாலை தோணிக்கினியால் திருமண மண்டபத்தில் எழுந்தருளி திருவாதரணம் மற்றும் கோஷ்டை முடித்து சன்னதிக்கு திரும்புவாங்க. அதே நாளில் 2ஆம் நாளில் மாலை தோணிக்கினியால் திருமண கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி
திருவாரதனம் மற்றும் கோஷ்டி முடித்து சன்னதிக்கு திரும்புவாங்க. 3ஆம் நாள் காலையில் தோணிக்கினியால் திருமல்லியான கண்டபத்தில் எழுந்தருளி திருவாதாரணம் மற்றும் கோஷ்டி முடித்து சன்னதிக்கு திரும்புவாங்க. மாலை நேரத்தில் உட்பிரகாரம் அலங்கார மண்டபத்தில் அலங்காரமாகி மரியாதை முதலியவை எல்லாமே செய்வித்து கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்திலிருந்து மதுரைக்கு புறப்படுவாங்க. 4ஆம் நாள் 3 மாவடியில் எதிர் சேவை நடக்கும். 5ஆம் நாள் அதிகாலையில் அருள்மிகு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். இது ராமர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சுதல் மற்றும் வண்டியூர் அருள்மிகு வீரராகவ பெருமாள் கோவிலில் எழுந்தருள்வார். இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு உற்சவம் நடைபெறும். 8ஆம் நாளில் அழகர் மலைக்கு புறப்படுவாங்க. 9ஆம் நாளில் காலை 10 மணிக்கு மேலே 10:25 மணிக்குள்ளே இருப்பிடம் வந்து சேருவாங்க. 10ஆம் நாள் உற்சவ சாற்று முறையானது நடக்கும். இந்த மதுரை கள்ளழகர் விழாவுக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த மீனாட்சி மதுரை கள்ளழகர் இறங்கக்கூடிய ஏன் இறங்குகிறாரு? மதுரை மீனாட்சி அம்மனின் சகோதரனான அழகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ள அழகர் மலையிலிருந்து புறப்படுவார். ஆனால் திருமணத்திற்கு சற்று தாமதமாக வருவதனால திருமணத்தை நேரில் காண முடியாத ஒரு கோபத்திலும் வருத்தத்திலும் வைகை ஆற்றை கடக்காம அங்கேயே அருள் பாலித்து விட்டு திரும்புவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் குறிப்பிட்ட நேரங்கள், அதாவது எடுத்துக்கிட்ட கிளம்பும் நேரம், ஆற்றில் இறங்கும் நேரம், வண்டியூர் கிளம்பும் நேரம் அல்லது மதுரை மாநகரில் தங்குவதற்கான இடங்கள் குறித்த தகவல் பார்த்திங்களா இருக்குது. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவானது நடைபெறும். அது மட்டும் இல்லாத இந்த நிகழ்வுல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை தரிசனம் செய்வாங்க. அழகர் ஏன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மழையிலிருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் தெரியுமா? அதாவது அழகர் மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நொபுங் கங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்து தவத்தில் இருந்தார். அதற்கப்புறம் பார்த்திங்களா, அவர் தவத்தில் இருந்த அந்த டைமில் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன்னோட பரிவாரங்களோட அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் பார்த்திங்களா துர்வாதசரை கவனிக்காமல் இருந்துட்டார். இதனால் கடும் கோபம் அடைந்த துர்வாசர் மண்டுகமாக தவளையாக பிறக்கும்படி சுதபஸ் முனிவரை சபித்து விட்டார். உடனே தவளையாகி போன்ற இந்த பாவ விமோசனத்தை போக்குவதற்காக வழி கேட்டார். அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வாசர் விவேகவதி தீர்த்தக்கரையில் வைகை ரிபுரோட நீ இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுவும் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடியே தவளை உருவத்தோடு வைகை அரங்கரையில் தவம் செஞ்சார் சுதபஸ். அவருக்கு பாவ விமோசனம் கொடுக்கவே பகவான் கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்திருந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. மண்டுகமாக சாபம் பெற்று அழகரால் சாப விமோசனம் பெற்ற சுதபஸ் முனிவர் மண்டுக முனிவர் அப்படிங்கிற பெயரும் பெற்றார். மேலுமே அங்கு பார்த்திக்கலாம் மீனாட்சி திருமணம், தன்னோட தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த வைபவத்தை பார்க்க அழகர் கள்ளழகர் திருக்கோலத்தோட அழகர் மலையில் இறங்கி மதுரையை நோக்கி வருவார். ஆனால் வரக்கூடிய வழியில் எங்குமே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததுனால தங்கையோட திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்தோட வைகையில் நீராடி புறப்பட்டு சென்றார் அப்படிங்கிற புராண கதையாகவும் இருக்குது. அழகர் மலையில் இருந்து இறங்கி மதுரை வந்த பக்தர்களுக்கு அருள்பாலித்த அழகர் பின்னர் வண்டியூர் சென்று தன்னோட பக்தரான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குகிறாரு. அதுக்கப்புறம் அழகர் மலைக்கு திரும்புகிறாரு. இந்த நிகழ்வுகள் 10 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டம் திருவிழாவாக கொண்டாடப்படும் மதுரையில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சித்திரை தேரோட்டத்தை காண்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை காண்பது எந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த வைபவத்தை காண்பது அப்படிங்கிறது கோடான கோடி நன்மை. அதாவது கள்ளழகரோட அருளால் குடும்பத்தில் அமைதி சுபிட்சம் வளம் தரக்கூடியம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாகவே அழகர் அணிந்து வரக்கூடிய பட்டு வஸ்திரத்தோட வண்ணத்தை பொறுத்து அந்த ஆண்டு விளைச்சல் மற்றும் நாட்டோட செழிப்பு கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டு அணிந்து வந்தாடு அது நாடு செழிப்பாகவும் நன்மைகள் அதிகப்படியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான
ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி செழிப்பான ஆண்டாக அமையும். அதே மாதிரி அதை பார்க்குறவங்களுக்குமே ஒரு செழிப்பான ஆண்டாக இந்த ஆண்டானது அமையும். அதே மாதிரி தீமைகள் நீங்கும். வைகை நதியோட புனிதம் அழகரோட வருகையால் அதிகரித்து பார்ப்பவங்களோட பாவங்களை போக்கி புண்ணியம் தரும் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே அழகரோட கோபம் தணிந்து பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய இந்த காட்சி மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நம்ம பார்க்கறதுனால நமக்கும் நீங்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.